நேற்று நைட்டு ஒரு 2 தரிசனம் தான் முடிச்சாச்சு. இப்போ காலைல மணி ஒரு 10 ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு 3வது தரிசனம் பார்க்கலாம் போய்கிட்டு இருக்கோம். கியூ அவ்வளோவா இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கு. தரிசனத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறோம். காலையில் சாப்பிட்டு இலவச தரிசனம் முடிச்சாச்சு. இலவச தரிசனமே 2 வாட்டி பார்த்தாச்சு. பார்த்த பிறகு அப்படியே கீழே வந்தோம்னா 18ஆம் படியை தொட்டு கும்பிட்டு அங்கே இருக்க கருப்பணசாமியும் கருப்பாயம்மாவையும் சாமி கும்பிட்டு அப்படியே போலீஸ்காரங்கிட்ட கேட்டோம் உள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு. அவங்க இங்கே போலீஸ்காரங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ஊரில் ஒரே ஒரு ஆந்திராலாம் போனோம்னா திருப்பதி சாமியெல்லாம் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியாது, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கூட பார்க்க முடியாது. என்ன பொறுமையாக பல வாட்டி 2-3 வாட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் ஃப்ரீ தரிசனத்துலேயே போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு அதுக்கடுத்து இங்கே போலீஸ்காரங்கிட்ட கேட்டால் அவங்க உள்ளே கூப்பிட்டாங்க. போய் அங்கேயும் தொட்டு கும்பிட்டு அவங்க ஒன்றுமே சொல்லலை, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவங்க ஒன்றுமே சொல்லலை, சாமி கும்பிட்டு அப்படியே வந்துட்டோம். நல்லா தரிசனம் காலையிலையும் சரி நைட்டும் சரி எல்லாருமே திருப்தியாக இருந்துச்சு. காலையில் வெள்ளெண்ணெய் தரிசனம் நெய் அபிஷேகம் பாலாஜி அண்ணன் இவர் பரணி அண்ணன் எல்லோரும் பார்த்தாங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வர்றதா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரீயான டைமில் வாங்க. இந்த மாதிரி கார்த்திகை மாதம் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் பக்தர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரீயாக நல்லா ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிட்டு ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வாங்க. சொன்ன டைரக்ஷன் படி நம்ம டீம்ஸும் போய் 18 மீட்டர் செட்டு கும்பிட்டு பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க போலீஸ்காரங்கெல்லாம். ஒரு சில இடத்துல கூட்டத்து டைமில் அடிக்கிறாங்க செய்வாங்க. இந்த டைமில் ஃப்ரீயாக இருக்க டைமில் காலையில் ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அங்கே அப்படியே திரும்பிங்க. என்ன சம்பவம்? இல்லை, மார்னிங் நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் புறத்தால போயிட்டோம். பேக் எண்ட்ஸ்லேயே போனோம். செருப்பாலாம் அடிப்பாங்க. இல்லை, பின் வழியாக உள்ளே வந்தோம். அது என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப திட்டினாங்க. பட் ஆனால் ஓகே, உள்ளே வந்து தப்பு மன்னிச்சுக்கோங்க கைஸ். அவர் பண்ண தப்புக்காண்டி எல்லாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்லியாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கூட்டமான டைமில் வந்தால் எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்குது. வழிபாடு முடிச்சாச்சு. இப்போ நம்ம டவுன் ஹில், அதாவது இறங்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு மணி 11 எவ்வளோ நேரத்தில் இறங்கணும்னு பார்ப்போம். பக்த கோடிகள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து என்னங்கிறத வந்துட்டே இருக்கீங்க. எங்களோட டிராவல் பண்ணிட்டே நீங்க வாங்க. இறங்கும் போது தீயா இருக்கும் நினைக்கிறேன். அங்க வெயிலுக்கு ஓட வேண்டியதான். ಕಪ್ಪೆ ನಿಂತ್ಕೊಂಡ ಹಸ್ರಾವು ಇರಂಗಿ ಈ ಕಡೆ ಬಾ. ஹைட் ஏறுதேடா. 4 அடிக்கு மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கோங்க. ஒரு முன்னாடி போன தவளையை தாவி பிடிச்சிக்கிட்டு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு. ஏறுதுடா, ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிக்கிட்டாடே. டிஸ்கவரி சேனலாக மாற்றிட்டீங்களா 5 நிமிஷத்தில்? இது அமுக்குனா பாய்சனுக்கு அது தவளைக்குள்ள பாய்சன் இருக்கும்ல. அதான் தொங்கிடுச்சு. இன்னும் போராடிட்டு தான் இருக்கு. வாங்கடா, இங்கே தவிட்டு வந்துட போகிறாங்க. சால்ட்டு இந்த கடை பார்த்தீங்கன்னா 14வது 15வது செட்டுக்கு அடுத்து இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே லெமன் சோடா நேற்று சாயந்தரம் ஏறும்போது இங்கே குடித்தோம். ரிட்டன் இறங்கும் போது இங்கே சால்ட்டு நல்லா இருக்கு, ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு குடிச்சு சொன்னாங்க. நமக்கு சால்ட்டு தான் ஃபேவரட். சொல்லு. ஏற ஆரம்பிச்ச ஜங்ஷனுக்கே வந்துட்டு இறங்கிட்டோம். ஒரு 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. காலெலாம் கொஞ்சம் லைட்டாக நடுங்குது. அதனால கொஞ்சம் நாங்கள் 4 பேர் தான் வந்திருக்கோம். இன்னும் 4 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. 4 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எந்த பாதையில் இந்த பாதையில் வராங்களா இல்லை இந்த பாதையில் வராங்களான்னு தெரியல. டவர் இல்லை, கான்டாக்ட் பண்ண முடியல. பார்ப்போம். நம்ம காமனாக ஒரு பாயிண்ட் சொல்லிடுவோம், அங்கே வந்து வெயிட் பண்ணுவோம்.
வந்தவொடனே அவங்களையும் சேர்த்துட்டு வரோம். போய் நம்ம இளநீ குடிப்போம். இளநீ அடிக்க போகிறோம் ராக்கி. பாத்தீங்கன்னா சாமியை வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சுவாமி தரிசனம் முடிஞ்சாச்சு. போகும்போது என்ன பவர்ஃபுல்லா போனோமோ அதை விட டபுள் பவர்ஃபுல்லா வந்தாச்சு. ஏன்னா நாங்க சிங்கப்பாதையில வந்தோம், கொஞ்சம் பவர் கெயின்லாம் ஏற்றிட்டு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஆராட்டு பூஜை நாளைக்கு நடக்குது. 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஆராட்டு பூஜை நடக்குது. ஆராட்டு பூஜைக்கான ஏற்பாடுகள் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அதை ஒரு ரவுண்ட் பண்ணிக்க கவர் பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சம் கேங் புரிஞ்சிருச்சு. 4 பேர் இந்த பக்கம் 4 பேர் இந்த பக்கம். 4 பேர் பூ போதா 4 பேர் இங்கே போதா போயிட்டாங்க. கரெக்ட். இந்த டைம் ப்ரிஃபர் பண்ணுங்க. உண்மையிலே நீட்டா சூப்பரா தரிசனம் பார்க்கலாம். நாளைக்கு இந்த இடத்துலலாம் நிக்கவே முடியாது, பேசவும் முடியாது, அவ்வளவு இதா கூட்டமா இருக்கும். ஏன்னா நாளைக்கு தான் ஐயப்பன் கீழே வராரு. பம்பையில ஐயப்பனை நீராட்டி அந்த ஆராட்டு பண்ணி முடிச்சுடுவாங்க எல்லாமே. இது என்ன? இது வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்ப கீழே பிரசாதம் வாங்கணும். இது பாருங்க, மோதகம் வேற, இது வந்து அவல் பிரசாதம். பார்த்துறீங்களா? சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்கு. சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. இது வெயில் பயங்கரமான வெயிலா இருக்கு. அண்ணன் பாலாஜி அண்ணன் பறந்து வந்துகிட்டு இருக்காரு. ராக்கே எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன மின்னல் மேல வந்துட்டு இருந்தீங்க? நாங்க வந்த பாதை இப்படிதான் இருந்துச்சு. வெயில் ஓவரா? ஐயப்பன் பாத்துக்கு வர எல்லாத்தையும். அண்ணன் ரெக்கடான ஆளு, ஜம்னு வர அப்படி. சம்பவம் ஆயிடுச்சு அந்த மாதிரி. மாமா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? வண்டி போச்சுப்பா. எல்லாத்துக்கும் காரணம் டிரைவர் சரியில்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். எல்லாத்துக்கும் நீதான் பண்ண. எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். மிதிச்சா போகுதான். மிதிச்சிட்டு வந்துடுறேன். நான் அப்பவே சொன்னேன் ஏசி நாள்ல வைக்காதீங்க, நாள்ல வைக்காதீங்கன்னு. கேட்க மாட்டேன் தாயிலே. அந்த ஆளு இல்ல அது காரணம் கிடையாது. அது காரணம் கிடையாது. என்னன்னு தெரியல. டெக்னிக்கல் இஷ்யூ இருந்திருக்கு. ஆமா, சீக்கிரம் சரி பண்ணிடலாம். ஒன்னும் இஷ்யூ இல்ல. ஐயப்பன் சோதனைக்கு கொண்டாடுறாரு. தங்களை விட்டு போகாதீங்கன்னு சொல்றாரு. ஆராட்டு நீராட்ட பாத்துட்டு போகுங்கிறாரு. வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. வண்டியை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பின்னாடி தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஆட்டோ கண்ணாடி திருப்பினாலாவது வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு அதையும் பார்த்தாச்சு, அதுக்கும் ஒர்க் அவுட் ஆகல. பேட்டரியும் நல்லா இருக்கு, ஆல்டர்னேட்டரும் நல்லா இருக்குது, பெட்ரோல் டீசலும் இருக்குது, வேற என்ன இருக்குது, எல்லாம் இருக்கு. இந்த ஆள் நேரம் மட்டும் தான் சரியில்லை, அதனாலதான் இப்படி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் இருக்கு, நல்லாவும் இருக்கு, அதான் மேட்ரு. ஆனா எதுக்கு ஸ்டார்ட் ஆகலன்னு தான் தெரியல. நடு ரோட்ல உட்கார வைக்கிற அளவுக்கு வந்தீங்கல்ல. உங்களை நம்பி வந்ததுக்கு நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணி அந்த ஆளு எங்கேயோ மாறி போயிருக்க போறாரு கேளுடா அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா நான் வந்தோம், இல்லைன்னா அப்படியே போயிருப்போம். அடுத்து டவரே கிடைச்சிருக்காது. என்ன இஷ்யூவே தெரியலையே. நீங்க தான் இஷ்யூ. இங்கெல்லாம் சாப்பிட்டு தேடுமா? நம்ம சாப்பிட போலாம். போய் சாப்பிட்டு வந்து ஏன்னா மெக்கானிக் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட்ல வந்தாலே 35 நிமிஷம் ஆகும் இருக்காரு. நாங்க நேத்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சோம்ல, அது பக்கத்துல இருந்தா மெக்கானிக் வருவாராம். அதுவே ஒரு 100 கிலோமீட்டரா 100 கிலோமீட்டர் 35 நிமிஷம் கிடக்க முடியுமா? என்ன ராக்கி? 60 கிலோமீட்டரா 25 35 நிமிஷம், ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வருவாரு. அதுக்குள்ளே நாங்க எனர்ஜி ஆகிட்டு வந்தோம். பிரேக் டவுன் ஆன இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கே போய் மத்தியானம் பசிக்கு வைத்தான் வைப்போம். அடுத்து பார்ப்போம். எங்க ராக்கி எங்க? அந்த டயலாக் அவங்க தான் கேட்கணும் சார். லேக் வியூவில் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு சாப்பிட்றதுக்கு, என்ன நினைக்கிறீங்க? நானும் கார்ல போறப்ப இங்க எவனா நிப்பாட்டுன்னு சொல்லுவான், நினைச்சேன் நிப்பாட்ட சொல்றேன். போறப்ப எவனா நிப்பாட்டுன்னு சொல்லுவான்னு எவனும் கடைசி இவர் வண்டி ரிப்பேர் ஆகிட்டு இங்கதான் நிப்பாட்டு நிலைமை இருக்குது. வேற வழி இல்ல. எவ்வளவு நேரம் இந்த வியூவை பார்க்க போறோம் தெரியல. ஆனா ஒரு அருமையான வியூ, ஒரு டிப்ரெஷன்ல ஒரு நல்ல பின்னாடி பாருங்க. ஃபுட்டு நல்லா இருந்தா என்ஜாய் பண்ணலாம், ஃபுட்டு நல்லா இல்லைன்னா இப்படியே கண்ணத்துல கையை வச்சுட்டு உட்கார வேண்டியதான். சூப்பர், வழி இல்லை. வண்டி மெக்கானிக் வர ஒரு எப்படியோ 3/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு. ஓகே, வாங்க ஆண்டவன் கோயில்.
வந்துருச்சுன்னு வச்சுக்க. இவ்வளவு பிரச்சனைக்கு பெரிய சம்பவம் காரணம் இந்த வீடியோ எடுக்க வந்தான் பிரச்சனை தான். நான் துண்டை தொலைச்சிட்டு துண்டு அதை ஒழுங்கா கொண்டு வர முடியல அவனால. கோயில்ல வச்சு தொலைச்சிட்டு வந்திருக்கான். யாராச்சும் துண்ட பேக் போட்டிருக்காங்க, அதுக்கும் முதுகுக்கும் நடுவுல வைப்பாங்களா? அப்படி வச்சு வச்சிருக்கா நீ இந்த மாதிரி எப்படி நிக்கிறான் பாவம். அந்த அண்ணன் யார் இருந்தாரோ என்ன துண்ட தொலைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்னீங்க, சொல்லுங்க. துண்ட தொலைச்சா என்ன ஆகும் கோயில்ல? இல்ல நீங்க தான் இந்த டயலாக் ஆரம்பிச்சீங்க, அதனாலதான் இவங்க வந்து அதை அப்படியே மூட நம்பிக்கை மாதிரி ஃபாலோ பண்றாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியல, எங்க அம்மா சொன்னாங்க துண்டு தொலைக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயில்ல வச்சு. அதான் நானும் சொன்னேன். சரி, நீங்க இதுக்கு முன்னாடி தொலைச்சிருக்கீங்களா? இதுக்கு மேலே தொலைச்சு அடியாடி எங்க அம்மா கிட்ட. எப்ப அது இன்னொரு காலத்துல. சரி, துண்டு தொலைச்ச எனக்கு என்ன ஆச்சு உங்க வீட்டுல? எதுவும் பிரச்சனை ஆச்சா? அதெல்லாம் அதான் சொல்றதுக்கு இல்ல, அதெல்லாம் கம்பெனி ரகசியம் அது. ஏன்னா இந்த மூட நம்பிக்கை நீங்க கிரியேட் பண்ணாம இருந்தா இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு இருப்பேன். நீங்க கிரியேட் பண்ணி விட்டு இவங்க என்ன என்ன சொல்றாங்க. உனக்கு எங்க இடம் இல்ல, எங்க மறுபடியும் பரா, உனக்கு எங்க அனுமதி இல்ல. இல்ல நம்ம vlog போடுறத பார்த்தா பார்ட் 2 வேற போட்டு நினைக்கிறேன். அது பத்தனந்திட்டால இருந்து திரும்பி ஸ்ரீவி பயணம் பார்ட் 2ல வரும். ஆனா மொத்தமா செஞ்சுட்டீங்களா பிரச்சா? ஒரு துண்டுனால கார் இந்த இது ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா கார் ஓடுன்ற மாதிரி, ஆட்டோ ஓடுன்ற மாதிரி துண்டு இருந்தா இப்ப போயிருக்கலாம். நம்ம எங்க தென்காசியே போயிருக்கலாம். திருமலை கோயில் நான் இப்படி தெருவில் இருக்கோம். திருமலை கோயில் ஏறணும் தானே ஆசைப்பட்டேன். இந்த கஷ்டம் போதுமா இல்ல இன்னும் அந்த கஷ்டம் வேணுமா? சரி, நம்ம வந்த வண்டிக்கு தான் பிரச்சனைன்னு டோ பண்ணி டோ வெஹிக்கிள்லாம் கூப்பிட்டு செலவு பண்ணி எடுத்துட்டு வந்தா அந்த டோ வெஹிக்கிள் நிலைமையை பாருங்க. இதுக்கும் ஃபியூஸ் போய் என்ன செய்ய என்று அறியல. பார்க்கலாம். உனக்கெல்லாம் அடுக்குமா? மாமா சொன்னாரு சந்திராஷ்டமம் போக அதை வாய வச்சு சும்மா இருந்து கர்த்தர் காப்பாற்றுவேன் மொத்தமா முடிச்சு விட்டியா? இதுல அந்த வர்ற டோவானே ரிப்பேர் ஆயிடுச்சு, உன்னை கூட்டு வந்தா. இப்போ நாங்க வேற திரும்ப போனோம். இப்போ 8 பேர் வந்து 2 பேர்த்த பஸ் ஏற்றி விட்டோம். இப்போ 6 பேர் ஒரே வண்டியில போனோம். இவன் கூட வரான், என்னன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். இதெல்லாம் பார்க்க முடியாது. பாடுறா ஓனர் நிலவே பாடுறா. ஓனர் இன்னொருக்கு 2 மணில இருந்து இப்படிதான் 6 மணி நேரமா நிக்க விட்டுருக்கா. அப்படியே ஒரு துண்டுனால வந்த பிரச்சனை. ஒரு துண்டு துண்டு ஒன்னால காப்பாத்தி வர முடியாது. இதெல்லாம் விளையாடல. அவனே போன எல்லாத்தையும் வெயிட் பண்ணிடுவான். வெளிச்சிலே அவன் தான். அவங்களாம் கல்யாணம் ஒரு நடந்தா செருப்படி வாங்கல. என்னடா செய்யுமே கண்டிப்பா சரி, அடுத்து இந்த தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படி ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன். கார்டு ஓட்டு வாங்கியிருக்கேன். வேற எந்த ஒரு அவுட் பாஸ் எதுவுமே இல்லை எங்களுக்கு. சண்டேனால பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு மூல காரணமே அண்ணன் தான். துண்டோட வச்சா அந்த பிரச்சனை வரணும். அண்ணன் சொல்லலைன்னா நான் தப்பிச்சிருப்பேன். அண்ணனால நான் மாட்டிக்கிட்டேன். ஐயப்பன் கோயில் போயிட்டு சிப்ஸ் வாங்க போனா கரெக்டாக இருக்காது. அதனால போகிற வழியில் சிப்ஸ் வாங்கிப்போம். யாருதான் கூட வரல, சிப்ஸே வாங்கி சாப்பிட்டு போவோம்னு வந்திருக்கோம். நீ ஒரு மண்டு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும், நான் மண்டு. அது மாதிரி நான் துண்டு. இவ்வளவு பெரிய துண்டா இருப்பேன்.
அதை கொண்டாங்க தம்பி. கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புளியரையிலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் இருக்கும். அப்படியே பங்கு ஆப்போசிட்ல புளியரை ஏன் சொல்லு உங்க அம்மாவோட அது எங்க அம்மாவோட ஊரு. அது கேவலா கண்டன்ட். இது நல்லா இருக்கும் சிப்ஸிங்க. எப்பயுமே நாங்க இங்க புளியரைக்கு வந்தா இங்க தான் வாங்குவோம். அதனால எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு பாருங்க. நிறைய வாங்கியிருக்கோம். 900 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 900 ருபீஸ். பறக்காதா, ரோல் பண்ணிக்கிறேன்டா. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சன் சிப்ஸ் வந்து சிப்ஸ் வாங்கியாச்சு. நாங்கள் மொத்தம் ஒரு 7 பேருக்கு ஒரு 900 ருபீஸ்க்கு சிப்ஸ் வாங்கியிருந்தோம். அண்ணா பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்கு சிப்ஸும் அப்புறம் ஸ்பெஷல் சிப்ஸும் கொடுத்தாங்க. ஆனால் சீசனுக்கு பிரைஸ் வரும். காய் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அப்பவும் பிரைஸ் மாறும். ஓகேண்ணா. இப்போ என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு? 280 ரூபாய் கிலோ தேங்காய். கிலோ தேங்காய் சிப்ஸ். நம்மகிட்ட ஃபேமஸே தேங்காய் சிப்ஸ். நம்ம கடை எத்தனை வருஷமா இருக்கு? நம்ம கடை 25 வருஷமா. சூப்பரா. டேஸ்ட் உண்மையா அல்டிமேட்டா இருந்துச்சு. அருமையா இருக்கும். ரைட், ஓகேண்ணா. அல்வா வந்து மஸ்கோ அல்வா ஆமா, மஸ்கோ வந்து திருநெல்வேலி அல்வா உண்டு. ஓகே. சீசன் டைம்ல திருநெல்வேலி அல்வா வரும். நார்மல் டைம்ல மஸ்கோ அல்வா மட்டும். ஓகேண்ணா. நீங்க கடை க்ளோசிங் அந்த மாதிரி டைம் 24 மணி சர்வீஸ். 24 எப்போ வந்தாலும் வாங்கிடலாம். பெஸ்ட். நம்ம நைட்ல அண்ணன் இருப்பாப்ல. ஓகே. பகல்ல மாப்பிள்ள இருப்பான், நான் இருப்பேன். சூப்பர். அப்ப ஃபோன் நம்பர் போட்டா பசங்க கிட்ட கொரியர் போட்டு எல்லாம் உண்டு. இது ஒரு நாள் பார்த்து போட்டுறோம். சூப்பர். வாழ்த்துக்கள். அது கரெக்ட் டேஸ்ட் சூப்பர். உங்க காம்ப்ளிமெண்டரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வாழ்த்துக்கள்லாம். இதே மாதிரி டேஸ்டா கொடுத்துட்டு இருங்க. அண்ணா சர்வீஸ்லாம் பெஸ்டா இருக்கு. ஓகேண்ணா. பையன். ஆனால் பொதுவாக ஸ்டாக் எவ்வளோ நாளில் காலி ஆகும்? ஏன்னா மினிமம் 3 நாள் தான் ஸ்டாக். ஓ, ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா எடுத்து அடிச்சு ஏத்திக்கிட்டே இருக்கும். சூப்பர்ண்ணா. காலையில பொறுத்தா போடுது சிப்ஸ். அது கணக்கு பண்ணி நான் ஏத்திக்கிறேன். புளியரை வந்தீங்கன்னா சன் சிப்ஸ். ஆமா, சன் சிப்ஸ் வாங்க. ஓகே. பல்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. ரைட், பல்க் ஆப்போசிட்ல. ரைட், சூப்பர். பையன். அப்படியே டாடா சொல்லுங்க. ஊர்ச்சிட்டி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்